கண்ணன் அவர்களையும், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்களையும், மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும், நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களையும், ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் என்ஆர் தனபால் அவர்களையும் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சி அவர்களையும், நமது முன்னேற்ற கழக தலைவர் ஆர்.வி. சாமிநாதன் அவர்களையும், யாதவ மகாசபையினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் சே. ராமச்சந்திரன் அவர்களையும், ஆர்.வி. விஸ்வநாதன் அவர்களையும், என்.ஆர். தலபாலன் அவர்களையும், அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களையும், இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்ந்த அமைப்புகள் அனைவரையும் திரளாக வருகை நிற்கின்ற தேசிய என்டிஏனுடைய அனைத்து தொண்டர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனது அன்புக்குரிய தம்பிக்கு பேசும்போது சொன்னார்கள், 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு மாநாடு என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார்கள். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி இந்த தேர்தல். அவர் சொன்னது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் இன்றைக்கு மலைக்கோட்டை மாநகரிலே நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருகிறார்களோ, பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தாய்மாமன் சீர்கொண்டு வருவதை போல, தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் மதுரைக்கு வரும்போது 4400 கோடி ரூபாய் மதுரைக்கு வரும்போது தாய்மாமன் வீட்டு சீர் வருவது கூட லேட்டாக வரும். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீர் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால் அவர்கள் 1700 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை தூத்துக்குடியிலே தந்தார்கள். 2025ஆம் ஆண்டு எங்களது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்து 5000 கோடி ரூபாய்க்கு துறைமுக திட்டங்களை தந்தார்கள். யார் தந்தது? பிரதமர் நரேந்திர மோடி தந்தது. யாருக்காக தந்தது? தமிழக மக்களுக்காக தந்தார். மலேசியா நாட்டுக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். எங்கு போனாலும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடை பற்றி பேசுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் 5200 கோடி ரூபாய் தந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார், என்ன கொடுத்தார்கள், என்ன கொடுத்தார்கள்? கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில் இருந்ததை காட்டிலும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழக தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்தது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் பார்த்து பேசியிருக்கிறார்கள். கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்து வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது, எங்க பந்து வீச போகிறீர்கள்? வெகு விரைவில் அதற்கான காரணம் தன்னுடைய மக்களுக்கான ஆட்சி. நேற்று நாளை ஒரு சினிமாவில் புரட்சியில் எம்ஜிஆர் பாடுவார், தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தார் சுயநலம் உண்டு, மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்வார். அவருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர வேண்டும்,
வெல்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நம் மத்தியிலே உரையாற்றுவார்கள். தமிழ்நாட்டின் மத்திய பகுதியாகிய திருச்சி மாநகரில் இங்கே அலைகடல் என திறந்திருக்கின்ற இந்த தமிழர்கள் கூட்டத்திற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மதுரையில் பாண்டிய நாட்டின் தலைநகரில் வைகைக்கரை ஓரத்தில் அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்மோடு மதுரை மண்டல மக்களை சந்தித்துவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு சோழ வளநாட்டை வாழ்கின்ற தமிழ் கூறும் நன்மக்களை சந்திப்பதற்கு இங்கே திருச்சி மாநகரிலே வருகை புரிந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எல்லா கூட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எல்லா பேட்டிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. அவருக்கு இந்த நேரத்திலே ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்பப்படுகின்றோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்துதான் ஆட்சி செய்ய முடியும், சென்னையிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது என்பது முதல்வருக்கு தெரியாதா அல்லது பயத்தில் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்கின்றேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து ஆட்சி செய்தாலும் அவர் குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத் என்பது தமிழ்நாட்டோடு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்புடைய ஒரு பிரதேசம். இன்னும் சொல்ல போனால் சங்க காலத்தில், 2ஆம் சங்க காலத்திற்கு முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்தில் நமது வேளிர்கள் ஆட்சி, திராவிட குஜராத்தாக திராவிடர் ஆட்சி நடைபெற்ற பகுதி. அந்த பகுதியில் துவாரகா என்கிற பட்டினம் எல்லோருக்கும் தெரியும். துவாரகா என்பது பல நமது சங்க இலக்கியங்களிலே, குறிப்பாக புறநானூற்றிலே அது துவரை என்ற பெயரிலே குறிக்கப்படுகிறது. அந்த துவரையை அன்றைக்கு வேளிர், தமிழ் பேசும் வேளிர்கள், திராவிடர்கள் ஆட்சி செய்தார்கள். அங்கிருந்து அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே வந்து வேளிர் மன்னர்களாக ஆட்சி செய்தார்கள். நாம் எல்லாம் பெரிதும் போற்றுகின்ற பாரி வள்ளல், வேல் பாரி என்று அழைக்கப்படுகிறாரே, அவர் வேளிர் அம்சம்தான். அதுபோல தகட்டூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அதிகமானவர்களும் வேளிர் வம்சம்தான். அந்த வேளிர்கள் அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே குஜராத்திலே துவாரகா பகுதியிலே ஆட்சி செய்தவர்கள். அந்த பகுதியிலிருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அதுவும் சொல்ல போனால் 2வது தமிழ் சங்கம் அன்றைக்கு கபாடபுரத்திலே நடந்ததாக நக்கீரர் போன்ற பல்வேறு புலவர்கள் தங்கள் உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு புத்தகங்களிலே, பல்வேறு காப்பியங்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கபாடபுரத்திலே துவரை கோமானாக அன்றைக்கு அதில் தலைமை தாங்கிய மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இங்கே துவரை கோமானாக நம்மிடம் வந்திருக்கின்றார். அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிற்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான தொடர்பு. அதனால்தான் அன்றைக்கு தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தவர், காசியிலே தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களின் சங்கமத்திலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு என்பது தொப்புள் கொடி உறவு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைக்கு அவருக்கு துணையாக, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு துணையாக தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையேற்றிருக்கின்ற பச்சை தமிழர் அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களும், அதுபோல
பாட்டாளி மக்களின் கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களும் இங்கே மற்றும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திருச்சி மாநகரிலே இங்கே அம்மா அவர்களின் சொந்த பூமியான ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத, மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தீய சக்தி, இந்த ஊழலாட்சி திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக உருவாக்க நாம் அனைவரும் உழைத்திட வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சிறப்புரையாற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா டாக்டர் அன்புமணி அவர்களை அழைக்கின்றோம். இந்தியாவை வல்லரசு நாடாக உயர்த்தி கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி, இன்னும் 2 மாதத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று வீர முழக்கத்துடன் வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச நம் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழக மக்கள் ஏன் திமுகவுக்கு மீண்டும் வாக்கு போடக்கூடாது என்று பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய காரணம், தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் 8752 கொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எண்ணிக்கையில் சொல்லவில்லை, மக்கள் தொகை அடிப்படையிலே பெர் கேபிட்டா. அதில் 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தமிழகம் என்று, எந்த நிலைக்கு இருக்கிறது என்று தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, பெர் கேபிட்டா கன்சம்ஷன். இந்தியாவிலேயே மதுவால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக மக்களுக்கு மதுவால் கல்லீரல் பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை பற்றி எந்த கவலை, எந்த அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள். அதில் 2200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். நினைத்து பாருங்கள். நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்தில் ஒரு 15 வயது சிறுமியை 2 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பித்து விட்டார்கள். 4 வாரத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது 2.5 year old child, 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம், அவன் திமுகவின் இளைஞர் சங்க பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்.
4 மாதத்திற்கு முன்பு கும்முடிப்பூண்டி பகுதியிலே ஆரப்பாக்கம் என்ற கிராமத்திலே 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன். அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை பற்றி நமக்கு தெரியும். யார் அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்கல. கோவை விமான நிலையத்திலே ஒரு பெண்ணை 3 கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெட்கக்கேடு. அதெல்லாம் தமிழ்நாடு வெட்கக்கேடு. அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன். ஆனால் இவ்வளோ கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற நேரத்திலே சொல்வார்கள், அந்த காலத்திலே ரோம் எரிகின்ற நேரத்திலே அதனுடைய மன்னர் நீரோ பிடில் வாசித்தார் என்று. அதைத்தான் இன்று ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பார்த்திருக்கிறோம். விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். ஆனால் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மது, மறுபக்கம் போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், நார்கோட்டிக்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ கஞ்சா வணிகம் செய்யப்பட்டிருக்கிறது. 22 லட்சம் கிலோ. அது மட்டுமல்ல, கஞ்சாவை போன்ற இன்னும் கொடூரமான மோசமான போதைப் பொருட்கள், காக்கெயின், ஹெரோயின், அபின், LSD, மித்தைலாம்பிட்டமின், ஃபென்டனைல் போன்ற மேற்கத்திய நாடில் விற்கின்ற அத்துணை போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் நகரங்கள் மட்டுமல்ல கிராமத்திலே விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வெட்கக்கேடியாகலாம். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முடிந்துவிடும். இந்த தலைமுறை இருக்காது. அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒரு பக்கம் கொலைகள், மற்றொரு பக்கம் தற்கொலைகள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். மன்னிக்க கூடாது, மன்னிக்க மாட்டார்கள் விவசாயிகள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், நீங்கள் திமுகவை அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். அத்தனை விவசாய பெருமக்களும் நீங்கள் முடிவு செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வோம். மத்தியிலே நம் ஆட்சி, மாநிலத்திலே நம் ஆட்சி. நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நம்முடைய முதலமைச்சர், வருகால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஒரு விவசாயியை முதலமைச்சராக கொண்டு வாருங்கள், வாருங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மண்ணை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, மரத்தை கொள்ளடிச்சாங்க, திருச்சியில கிட்னியையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவை நீங்க மன்னிக்க கூடாது. தமிழக மக்களே, தயவு செய்து நான் கேட்கின்றேன், இந்த கொடூரமான மக்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இந்த மோசமான கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். எங்கள் கூட்டணிக்கு வெற்றியை கொடுங்கள், வாய்ப்பை கொடுங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வீர உரையாற்ற அழைக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், இதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அற்புதமான உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய நம் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே,
மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு வாசன் அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, மேடையிலே வீட்டுகின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, வாரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். 2 நாளைக்கு முன்பு இதே திருச்சி மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நம்முடைய கூட்டணி பற்றி இன்றைய முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. உங்களுடைய கூட்டணி பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலும் பல்வேறு வார்த்தை போர்களுக்கு இடையில்தான் இப்பொழுது காங்கிரசும் திமுகவும் இன்றைக்கு கூட்டணி அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் வார்த்தை போர். பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்திகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே பரஸ்பர உணர்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எருமை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மீண்டும் தமிழகத்திலே ஒரு அற்புதமான ஆட்சியை அமைப்போம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறை எங்கே கூட்டம் போட்டாலும் நாட்டு மக்கள் உங்களை நம்ப போவதில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். 525 அறிவிப்புகளில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் போய் கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தல் அறிவிப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி உங்களை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்தால் அறிவிப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, தேர்தல் முடிந்தால் அதோடு விட்டு விடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி. ஆகவே மக்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிகள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். பாவம், மறந்து போய்விட்டார். அடிக்கடி மறதி திரு ஸ்டாலினுக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நடக்க போவது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய உங்களால் முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் 2011-2024 அற்புதமான ஆட்சி கொடுத்தது. அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டோம். இன்றைக்கு விவசாயிகளாட்டும், தொழிலாளர்களாட்டும், இன்றைக்கு அரசு ஊழியர்களாட்டும் அத்தனை பேர்களுக்கும் அனைத்து கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திகழ்ந்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே கொள்கை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா? திரு
திமுக கொள்கையும் இன்றைய தினம் விடுதலை சிறை கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றா? ஒரே கொள்கை என்றால் ஒரே கட்சியை அமைத்து விடலாம், தனித்தனி கட்சி தேவையில்லை. ஆக பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. ஆனால் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி அமைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்புகள் வாக்கள் சிதறாக கூடாது என்பதற்காக மக்கள் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, அதனால் மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள், தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, மூதாட்டிகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட மோசமான கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அகற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணிய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட விளை நிலங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே விவசாய நிலைகளை அபகரிக்கின்ற விதமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் விவசாய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு குடிமராமத்து திட்டத்தை கொண்டது ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் அனைத்தும் சீர்வு செய்யப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். அங்கங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டோம். ஆதனூர், குமாரமங்கலம், நஞ்சை புகழிலே தடுப்பணை கட்டப்பட்டது, முக்கம்பிலே தடுப்பணை கட்டப்பட்டது. அதே போல காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம். வறண்ட பகுதியில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் செழிப்பாக வளமாக இருக்க என்பதற்காக, அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அதோடு பாரத பிரதமர் அவரிடத்திலே, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவரிடத்திலே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர் அந்த நதியிலே கலந்து மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தமான நீராக மக்கள் பருக வேண்டும், விவசாயத்துக்கு சுத்தமான நீராக பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 2 அவைகள் கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து 2024ஆம் ஆண்டு அதற்கு வடிவம் கொடுத்தார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 11,250 கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது 2024ஆம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசிலே. ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றப்படவில்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தினம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதே நேரத்தில்
நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளருக்கும் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவளை வெற்றி பெற செய்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் துணையிருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மேடைக்கு லெப்ட் சைடில் இருக்க லைட்டு கொஞ்சம் ஒளி கூடுதலாக இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் போற்றும் உத்தமர், தமிழனின் பெருமையை உலகறிய செய்தவர், இந்திய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் மத்தியில் உறுதியேற்றவர்கள் இருக்கின்றார்கள். मंच पर विराजमान श्री इडप्पाड़ी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अम्मुमणि, टीटीवी दिनाकरन, के अन्नामलाई, डॉक्टर एल मुरुगन, डॉक्टर टी आर पारिवेंदर, श्री जी के वासन, श्री एस पी वेलुमणि, डॉक्टर ए सी षणमुगम, श्री एम जगन्मूर्ति, श्री बी जॉन पांडियन, श्री पीयूष गोयल, श्री के पी मुनुस्वामी, श्री के सी थिरुमारन, श्री आर शरद कुमार, श्री पी तंगमणि, डॉक्टर सी विजय भास्कर, श्री आर कामराज, श्री विश्वनाथन, my sisters and brothers of Tamil Nadu, அனைவருக்கும் வணக்கம். It is a privilege for me to be among you in Tiruchi. I pray to Vinayaka of Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Sri Rangam. 2 years ago, I had the good fortune of visiting the Sri Rangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நகரிலே உங்கள் அனைவருக்கும் இடையே நான் இங்கே இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் நல்லாசிகள் அருள நான் எல்லாம் வல்ல மலைக்கோட்டை விநாயக பெருமானிடத்திலும் சமயநல்லூர் மாரியம்மனிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். திருவரங்கத்து கோமான் அரங்கன் தாழ் பணிகின்றேன். 2 ஆண்டுகள் முன்பாக அரங்கனுடைய திருவடிகளிலே தலைவணங்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அழகு கொஞ்சும் தமிழ் மொழியிலே கம்ப ராமாயணத்தை அன்று நான் கேட்டது இன்றும் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Friends, Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Sarvanan,
who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront. It is a matter of pride that C.P. Radhakrishnan ji, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttarayyar. It was a moment of pride for Tamil Nadu. நண்பர்களே, திருச்சி நெஞ்சுரம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த நிலம். மருது சகோதரர்களின் தைரியத்தை பார்த்த பூமி. கர்கில் போரின் போது தனது உயிரையே தியாகம் செய்து போரிட்ட மேஜர் எம் சரவணனை நான் நினைவு கூர்கிறேன். தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிப்பது எனும் போது நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே முன்னணியில் இருக்கும். தமிழ்நாட்டின் மைந்தன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். சில மாதங்கள் முன்பாகத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பெருமைப்படுத்தும் வகையிலே அஞ்சல் தலை ஒன்றினை அவர் வெளியிட்டார். இது தமிழ்நாட்டிற்கே பெருமிதம் சேர்க்கும் கணமாக இருந்தது. Friends, be it in rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நண்பர்களே, தமிழ்நாட்டின் பேரணிகளாக இருக்கட்டும், இந்தியா நடுக தனிப்பட்ட முறையிலே நான் மேற்கொண்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அல்லது காசி தமிழ்ச் சங்கமமாக இருக்கட்டும், தமிழ் மக்களோடு இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலே நான் முனைப்பும் ஆர்வத்தையும் காட்டுவது வழக்கம். மாநிலத்தின் நாடி துடிப்பை என்னால் தெளிவாக கணக்கிட முடிகின்றது. ஆடி மாதத்திலே காவிரி நதி தீவிர சக்தியோடு பயணிக்கின்றாள். அதே போல தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் காலத்திலும் கூட மாற்றத்திற்கான ஆசை பெரும் வேகத்தை நோக்கி விரைந்து பயணிக்கின்றது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மொத்த மாநிலமும் தீர்மானித்து விட்டது. ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயல்படும் அரசையே மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டிலே என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். Friends, last time I came here to Tiruchi, it was
for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects worth over 4,400 crore rupees. Today, in Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. These projects cover several important sectors. They include clean energy, manufacturing, highways, railways, and rural roads. They bring thousands of new jobs for the youth. நண்பர்களே, சுமார் 20,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்கள் தொடர்பாக கடந்த முறை நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். சில நாட்கள் முன்பாகத்தான் நான் மதுரை சென்றிருந்தேன். 4,400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்கள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. திருச்சியிலே 5,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து இப்போதுதான் நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நாம் பெரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டங்கள் பல முக்கியமான துறைகளுக்கு பயனுடையவையாக இருக்கும். தூய்மையான எரிசக்தி, தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே, ஊரக சாலைகள் ஆகியன இவற்றில் அடங்கும். இவற்றால் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். Friends, Tamil Nadu's culture and architecture attracts people from all over the world. Such people do not come only through Chennai. They also fly to places like Tiruchi, which is an international airport. After the new terminal was built by our government in Tiruchi, many people shared their happiness with me. They said it is modern and at the same time fully immersed in the culture of Tamil Nadu. Now we have taken a big decision for the airport of Madurai too. Madurai is home to one of the oldest airports in the state. It is a crucial gateway to southern Tamil Nadu. Now our government has elevated Madurai Airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. This will mean direct flights to and from many important global cities. Thousands of pilgrims, tourists, and business people will find it easier to travel to Madurai. It will also help farmers and businesses to transport their goods across the nation and the world. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் கட்டிடவியலும் உலகெங்கிலும் இருந்தும் மக்களை
கவர்ந்து இழுக்கின்றன. இத்தகைய மக்கள் சென்னை வழியாக மட்டுமே வருவதில்லை, அவர்கள் சர்வதேச விமான நிலையமாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் வழியாகவும் வருகின்றார்கள். திருச்சியிலே நமது அரசாங்கம் புதிய முனையம் ஒன்றை கட்டிய பிறகு பலர் தங்களுடைய சந்தோஷத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நவீனமாக இருக்கும் அதே வேளையிலே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தில் தோய்ந்து போயிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இப்போது நாம் மதுரை விமான நிலையம் தொடர்பாகவும் ஒரு பெரிய தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தின் மிக பழமையான விமான நிலையங்களில் ஒன்று மதுரை. தென் தமிழகத்தின் முக்கியமானதொரு நுழைவாயிலாக விளங்குகிறது மதுரை. இப்போது நமது அரசாங்கம் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. இப்படி செய்வதன் வாயிலாக மதுரையின் வாயிற்படிக்கே உலகத்தை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இதன் காரணமாக பல முக்கியமான உலக நகரங்களிலிருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து அந்த நகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து உருவாகும். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இதன் விளைவாக வணிகர்களும் மதுரைக்கு செல்வதை சுலபமாக உணர்வார்கள். மேலும் இதன் விளைவாக விவசாயிகளும் வர்த்தகர்களும் தங்கள் பொருட்களை தேசம் நெடுகவும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். விவசாயிகளால் காலையில் பறிக்கப்படுகின்ற மதுரை மல்லி பாரிஸ் நகர் அல்லது நியூயார்க் நகரின் கடைகளுக்கு அந்த மாலைக்குள் கொண்டு சேர்க்கப்படும். Friends, for the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. The NDA government has spent nearly 57,000 crore rupees on national highways in the state. This is more than 4 times the amount spent by the Congress DMK government between 2004 and 2014. We have invested almost 8,000 crore rupees in building rural roads in Tamil Nadu. This is 3 times more than the Congress DMK government's investment in that 10 years. நண்பர்களே, என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் அளித்த நிதியை விட பல மடங்கு அதிகம். கடந்த 10 ஆண்டிலே உள்கட்டமைப்பு நிதிக்கு அதற்கு முந்தைய 10 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சுமார் 57,000 கோடி ரூபாயை என்டிஏ அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது. 2004-2014ஆம் ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்த தொகையை விட இது 4 மடங்கு அதிகமானது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் தொகையை நாம் ஊரக பகுதி சாலைகளிலே செலவு செய்திருக்கின்றோம். இது அவர்களுடைய ஆட்சிக்கால 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்ததை விட 3 மடங்கு அதிகமான தொகை. Friends, in 2021,
the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021 ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது. Friends, farmers of the Delta are the backbone of Tamil Nadu's food security. They deserve fair prices, good facilities, and modern storage infrastructure. DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly, remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு
டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது. Friends, for DMK, politics is about people's welfare. They have delayed the scheme to build houses for the rural poor because they are afraid that people will credit the central government for it. We have big plans for the progress of Tamil Nadu. For example, we have made the state a part of the rare earth corridor. We have proposed Bengaluru, Chennai and Chennai, Hyderabad bullet train corridors. Such projects will take the state on the next level of growth in terms of connectivity and manufacturing. But these projects need a government here that puts people's interest above politics. It is only NDA that can deliver such a government. நண்பர்களே, திமுகவை பொறுத்தமட்டிலே அரசியல் என்பது மக்கள் நலனை விட முதன்மையானது. ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகள் திட்டத்தை கட்டித்தரும் அதனை தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள். ஏன் தெரியுமா? மக்கள் மத்திய அரசாங்கத்தை பாராட்டி விடுவார்களே என்ற பயம்தான் இதற்கு காரணம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென நாம் பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நாம் அரிய கரிம வளம் இடைவழியின் ஒரு பகுதியாக இந்த மாநிலத்தை ஆக்கியிருக்கின்றோம். பெங்களூரு, சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் இடைவழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இத்தகைய திட்டங்கள் இணைப்பு திறன் மற்றும் தயாரிப்பு தொழில்களில் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு செல்லும். ஆனால் இந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலனை அரசியலை விட மேலானதாக வைக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே தேவை. என்டிஏவால் மட்டும்தான் அத்தகையதொரு அரசாங்கத்தை அளிக்க முடியும். Friends, just a few days ago, the world was celebrating International Women's Day. When it comes to respecting women, our work speaks for itself. We brought the Jan Dhan scheme, which opened over 57 crore bank accounts across the nation. Over 32 crore of these banks' accounts belongs to women. Under the Mudra Yojana, we have given lakhs of crores worth loans to small entrepreneurs. Over 16 lakh crore rupees have been given to women entrepreneurs.
Similarly, we have sanctioned around 4 crore rural houses for poor people under the PM Awas Yojana Rural. Out of this, almost 3 crore homes are solely or jointly owned by women. It is our government that brought in the law to ensure women's reservation in parliament and in assemblies. This shows our commitment to empowering women. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் உலகம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடியது. பெண்களுக்கு மதிப்பளிப்பது எனும் போது நாம் பேச தேவையில்லை, நமது வேலையே பேசும். நாம் ஜன்தன் திட்டத்தை தொடக்கியதன் வாயிலாக 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தேசமெங்கும் திறக்கப்பட்டன. இவற்றிலே 32 கோடி வங்கி கணக்குகள் பெண்களுக்குடையவை. முத்ரா திட்டத்தின்படி நாம் சிறு தொழில் முனைவோருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை அளித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதம மந்திரி ஊரக பகுதி வாழ் மக்களுக்கு இலவச வீடு கட்டித் தரும் திட்டத்தின்படி சுமார் 4 கோடி ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு கூட்டாகவோ தனியாகவோ பெண்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை சட்டம் இயற்றி உறுதி செய்தது நம்முடைய அரசாங்கம்தான். பெண்களுக்கான அதிகார பகிர்விலே நமக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை இது காட்டுகின்றது. Friends, but what is the condition of women in Tamil Nadu today? Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. It is criminals who will live in fear, not the people. நண்பர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பெண்களின் நிலைமை என்ன? திமுக அரசாங்கத்திலே பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் வாடிக்கையாகிவிட்டன. அண்மையிலே ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினர், அவர் பற்றிய மோசமான செய்தியை நாம் அனைவருமே பார்த்தோம். பெண்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டு பயமே இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே வாக்களிக்கின்றேன் மக்களே, தமிழ்நாட்டின் பெண்கள் அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்வதை என்டிஏ உறுதி செய்யும். நாம் நல்ல சட்டம் ஒழுங்கை அளிப்போம். குற்றவாளிகள் தான் பயத்திலே வாழ்வார்களே தவிர மக்கள் அல்ல. Friends, today I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts
the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே, நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக்காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். Friends, the upcoming election is the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development, opportunity, and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA. Nandri. நண்பர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மக்கள் முன்பாக இருக்கும் தேர்வு தெளிவாக இருக்கின்றது. ஊழல், வம்சாவழி அரசியல், பொய்யான வாக்குறுதிகளை நோக்கி ஒரு பாதை, வளர்ச்சி வாய்ப்பு, நாணயமான ஆளுகை ஆகியவற்றை நோக்கி இன்னொரு பாதை அழைத்து செல்லுகிறது. மக்களிடம் ஆழமான அறிவு இருக்கின்றது. அதன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். திருச்சி மக்களே, உங்கள் குரல் மாநிலமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புகிறது. தமிழ்நாடு என்டிஏவை விரும்புகின்றது. நன்றி.
आप ये सीधा प्रसारण देख रहे थे तमिलनाडु के तिरुचिरापल्ली से, जहां पर प्रधानमंत्री ने एनडीए की रैली को संबोधित किया। काफी महत्वपूर्ण बातें प्रधान നമ്മളെല്ലാവർക്കും അഭിമാന നിമിഷം ഭാരതത്തിന്റെ ബഹുമാന്യനായ പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദിജി ഇവിടെ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു.